பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 அதிகாரம் 43 உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். ஆமென். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பூமியை சுதந்திரிக்கும்படியான கிருபையை அவர் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை நதியை போல பாய்ந்தோடும்படி செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தாபரத்தை சமாதானமாக, நம்முடைய பிள்ளைகளை அவர் பத்திரமாக பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். கிருபையான இப்படிப்பட்ட வார்த்தைகள், பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செயல்படும் பொழுது பாருங்கள், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தாழ்த்தப்படுகிற நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் நாம் அமைதியாக இருப்போம். கொஞ்சம் ஆசீர்வாதம் உயர்த்தப்பட்டால் உடனே சிலர் எல்லாம் பெருமை பாராட்டி மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அந்த பெருமை ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் அவர்களை தாழ்த்துவார். நாம் எச்சரிக்கையோடு இருந்து பாவ அறிக்கை செய்வோம். நமக்குள்ளே இருக்கிற தீமையான சுபாவங்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 பிதாவாகிய தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னபடி ஆண்டவரே, அப்பா, தாழ்மையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மெய்யான தாழ்மையை ஆண்டவரே, சிந்தையிலும் இருதயத்திலும் நாங்கள் தாழ்மையோடு இருந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற ஆண்டவரே அப்பா சுபாவத்திலும் உம்முடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்திலே நாங்கள் உலாவ எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே, வெறுமனே மேல்புறமாக ஆண்டவரே தாழ்மையோடு இருக்கிறதை காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவரே, உண்மையாக உள்ளத்திலும் சிந்தையிலும் உண்மையான தாழ்மையை தரித்து கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட தீமைகள் நாங்கள் செய்திருந்தால் எங்களை தயவாய் மன்னித்து எங்கள் எல்லைகளை எல்லாம் சமாதானமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து விட்டீர்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தருவார். God bless you.